என்னோட அம்மா வந்து லலிதா ஸ்ரீஹரி. ஒரு சின்ன ஹெட் ஃபால் ஆகி வந்திருந்தாங்க. திடீர்னு வந்து எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஹெட் இன்ஜுரி. ஒரு ஃபுல் ப்ளீடிங் கண்டிஷனில் வந்திருந்தாங்க. அவங்கள அப்படியே எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. வித்தின் நோ டைம் தே வர் ஏபிள் டு டயக்னோஸ் தட் இட் வாஸ் சோடியம் டெஃபிஷியன்சி. அண்ட் ஏன்னா விழுந்ததுனால அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டதுனால வித்தின் நோ டைம் தே ஹவ் டேக்கன் டு ஸ்கேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எல்லாம் அது திடீர்னு பின்னாடி முதுகில் விழுந்ததுனால ஒரு ஷோல்டர்ல அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஷோல்டர் செக் பண்ணிட்டு உடனே they were able to diagnose it and they were able to stop the bleeding. And luckily their treatment was too good. Within 1.5 days they were able to bring the sodium levels back to the normal. And Devachandran sir of ICU department really phenomenal response. அவங்க அந்த கிரூஷியல் மூமெண்ட்ல அந்த அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நார்மல் வார்டு கொண்டு வரதுக்கு, ஏன்னா சின்ஸ் ஷீ இஸ் அ சீனியர் சிட்டிசன், யாருக்கு எப்படி பார்ப்பாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு போல இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. ஜெரியாட்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து சசிகலா மேமோட அண்டர் கொடுத்துருந்தாங்க. சசிகலா மேம் வந்து அவன் டீம் தினேஷ் சார் இருக்காங்க, கிரீஷ்மா மேம், தே ஹேவ் டேக்கன் குட் கேர் ஆஃப் ஹர். ஏன்னா அவங்களுக்கு மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நியூராலஜிஸ்ட்டும் பார்த்தாங்க. விஜயவர்மன் சார் வந்து பார்த்தாங்க. ஷோல்டரில் அடிபட்டதுக்குன்னு ஒரு டவுட் இருக்கிறதுனால எங்களுக்கு என்னன்னா, அப்படியே சந்தீப் சாரும் பார்த்து டாக்டர் ஒன்றும் இல்லை, அது வெறும் சொல்லிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு ஜஸ்ட் ஃபிசியோதெரப்பி எடுத்தால் போதும். ஃபிசியோதெரப்பி வந்து எடுத்து முடிச்ச உடனே ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர், ஷீ இஸ் இம்ப்ரூவிங் ஆன் த ட்ராக். நாளைக்கு எங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருக்குது. வி ரியலி தேங்க் த காமாட்சி டீம் அண்ட் வெரி குட் கோஆர்டினேஷன். நர்சஸ் கூட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. நமது மருத்துவமனையின் அனைத்து புது நிகழ்வுகள் மற்றும் மருத்துவ தெளிவுரைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் இணைந்திருங்கள்.